நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் க்ரீமி மஷ்ரூம் சூப். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பாலாடை எடுத்து ஸ்பூனில் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கின 10 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக பட்டர், பெப்பர் 1 டீஸ்பூன், 1 கப் மில்க், தேவையான அளவு சால்ட். குக்கர் வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக பட்டர், பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, அது கூடவே மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட், ஒரு 1 கிளாஸ் கிட்ட வாட்டர். குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ குக்கர் லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அதில் கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்து மிக்சியில் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச மஷ்ரூமை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட வாட்டரை ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக கை விடாமல் கிளறி விடலாம், இல்லைன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். 1 கிளாஸ் ஆஃப் மில்க்கையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொங்கும் போது நம்ம சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிட்ட பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த பாலாடையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே சூப்பராக இந்த மஷ்ரூம் சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுத்துங்க. பாய்.